இன்றைய ஆன்மீக தகவல். நரசிம்மர் வழிபாடு என்பது நமக்கெல்லாம் நம்முடைய பிரார்த்தனைகளை உடனுக்குடன் நிறைவேற்றி தருகின்ற ஒரு கற்பகத்தரு நரசிம்மர். இந்த நரசிம்மரை உக்ர நரசிம்மராக, லக்ஷ்மி நரசிம்மராக, லக்ஷ்மி ஹயக்ரீவராக பல உருவங்களிலே நாம் வழிபடுகின்றோம். ஆனால் ஒரு வித்தியாசமாக மனித முகத்தோடு வீற்றிருக்கின்ற நரசிம்மர் ஒருவர் இருக்கின்றார். அந்த ஆலயத்தை பற்றித்தான் இன்றைய நாள் நாம் ஆன்மீக தகவலிலே சிந்திக்க இருக்கின்றோம். மனித முகத்தோடு சாந்தமாக வீற்றிருக்கின்ற நரசிம்மர் எங்கு இருக்கின்றார் என்றால் தமிழகத்திலே இருக்கின்றார். அதுவும் திண்டுக்கல் மாவட்டத்திலே ரெட்டியார் சத்திரம் அருகே இருக்கின்ற கொத்தப்புள்ளி என்ற கிராமத்திலே அருமையாக வீற்றிருக்கின்றார். இவருக்கு முன்பாக சுயம்புலிங்கம் இருக்கின்றது. இது ஆச்சரியமான ஒரு தகவல். இந்த ஸ்தல வரலாறு என்று பார்த்தால், மன்னர் ஒருவர் சிவன் பெருமாள் இருவருக்கும் கோவில் கட்ட விரும்பினார். அதாவது சைவத்தையும் வைணவத்தையும், என்ன பேதம், இரண்டும் ஒன்றல்லவா, ஹரியும் சிவனும் ஒன்று, அறியாதவர் வாயில் மண்ணு என்று சொல்கின்றார்களே. அப்படி இருக்கும்போது சிவனையும் பெருமாளையும் ஒரு சேர நாம் கோவில் கட்டி வணங்கினால் என்ன என அந்த மன்னனுக்கு தோன்றியது. சாதாரண மனிதனுக்கு தோன்றினால் அவனால் ஒன்றும் செய்ய முடியாது. ஆனால் மன்னனுக்கு தோன்றினால் மன்னன் உடனடியாக செயல்படுத்தி விட்டார். மன்னனுடைய கனவிலே தோன்றிய சிவனும் பெருமாளும் இந்த இடத்தை பற்றி குறிப்பிட்டு சொல்லி கோவிலை கட்டுவதற்கு உத்தரவும் இட்டனர். அதன்படி இங்கு வந்த மன்னர் ஒரு இடத்திலே சுயம்பு லிங்கம் இருப்பதை கண்டார். அந்த லிங்கத்தின் அருகிலேயே பெருமாளுக்கு அற்புதமான சிலை வடித்து பிரதிஷ்டை செய்தார். பெருமாளுக்கு நரசிங்க பெருமாள் என பெயர் சூட்டினார். காலப்போக்கிலே பெருமாள் பிரசித்தி பெறவே அவரது பெயரிலேயே அந்த ஸ்தலம் அழைக்கப்பட்டது. இங்கு பெருமாள் சாந்த நரசிம்மராக இருக்கின்றார். கருவறையிலே ஸ்ரீதேவி பூதேவி தாயாரோடு சங்கு சக்கரம் ஏந்தி நின்ற கோலத்திலே நரசிம்மர் காட்சி தருகின்றார். இது அபூர்வமான கோலம். நரசிம்மர் பெரும்பாலும் அமர்ந்த நிலையிலே தான் இருப்பார், சிங்க முகத்தோடு இருப்பார். ஆனால் இங்கே மனித தலையோடு நரசிம்மர் நின்ற கோலத்திலே சேவை சாதிக்கின்றார். பத்ம விமானத்தின் கீழே இருக்கின்ற இவருக்கு சாந்தமான மனித முகத்தை அமைத்திருக்கின்றார்கள். சன்னதிக்கு எதிரிலே அற்புதமான முறையிலே கருடாழ்வார் வீற்றிருக்கின்றார். கருடாழ்வாரை தொழுபவர்களுக்கு எல்லா விதமான வளமும் நலமும் சேரும் என்பது ஐதீகம். குறிப்பாக கருடாழ்வார் நமக்கு நல்ல தேக ஆரோக்கியத்தை அருள்வார், நல்ல ஒரு ஞாபக சக்தியை அருள்வார். அதேபோல் நாம் செய்கின்ற செயல்களிலே பதட்டம் இல்லாமல் நிதானமாக அந்த செயலை பூர்த்தி செய்கின்ற ஒரு புத்தி கூர்மையை கருடாழ்வார் நமக்கு தருவார். அதனால்தான் குழந்தைகளை படிக்கின்ற காலத்திலே ஒரு தேர்வுக்கு தயாராகும் போது ஹயக்ரீவரை வணங்க வேண்டும், நரசிம்மரை வணங்க வேண்டும், கருடாழ்வாரை வணங்க வேண்டும் என சொல்லப்பட்டிருக்கின்றது. கருடாழ்வார் பெருமாளுடைய வாகனம் அல்லவா, ஆழ்வார் பட்டம் பெற்றவர் அவர். பெருமாள் என்ன நினைக்கின்றாரோ அவர் நினைக்கின்றதை நினைத்த மாத்திரத்திலேயே உடனுக்குடன் செயல்படுத்தக்கூடியவர் கருடாழ்வார். கருடாழ்வாருக்கு அப்படிப்பட்ட ஒரு அனுகிரகத்தை பெருமாள் செய்திருக்கின்றார். ஆகவே இந்த ஆலயமானது அற்புதமான ஆலயம். இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து, இந்த ஆலயத்திலே வழிபாடு செய்பவர்களுக்கு பெருமாளுடைய அனுகிரகமும் கிடைக்கும், சிவபெருமானுடைய அனுகிரகமும் கிடைக்கும் என்பது ஐதீகம். ஆகவே இந்த ஆலயத்துக்கு சென்று வழிபாடு செய்து வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். நரசிம்மரை வணங்குவதற்கு உரிய நாள் புதன்கிழமை அற்புதமான நாள். வியாழக்கிழமைகளிலேயும் நரசிம்ம வழிபாடு செய்யலாம். ஆனால் புதன்கிழமை மிகவும் உச்சிதமான ஒரு நாள் நரசிம்மரை வழிபடுவதற்கு. அதேபோல் சுவாதி நட்சத்திரம், மாதத்திலே வருகின்ற சுவாதி நட்சத்திரம் இருக்கின்றதல்லவா, அந்த சுவாதி நட்சத்திர நாளிலே நரசிம்மருக்கு விரதம் இருந்து
நரசிம்மருக்கு பானகம், இந்த பானகம் என்பது மிக விரும்பி ஏற்றுக்கொள்வார் நரசிம்மர். நரசிம்ம அவதாரத்தின் போது மிகுந்த உக்ர நிலையிலே இருந்த நரசிம்மரை தனிய செய்தது இந்த பானகத்தை அளித்துத்தான் தனிய செய்தாராம். அந்த கோபத்தை, உக்ர கோபத்தை, பானகம் நல்ல மென்மையாக இருக்கும், அருந்துவதற்கு இனிமையாக இருக்கும். இந்த பானகத்தை கொடுத்துத்தான் நரசிம்மருடைய அந்த உக்ர கோபத்தை சாந்தப்படுத்தியதாக இதிகாசம் சொல்கின்றது. ஆகவே நரசிம்மருக்கு பானகத்தை வைத்து நைவேத்தியம் செய்ய வேண்டும். மாலை வேளையிலே நரசிம்மரை நினைத்து இந்த சுவாதி நட்சத்திர நாளிலே பிரதோஷ நேரம் என்று சொல்வார்கள். பிரதோஷ நேரம் என்பது சிவனுக்கு மட்டுமல்ல, நரசிம்மருக்கும் மிக உச்சிதமான ஒரு நேரமாகும். மாதம் வருகின்ற பிரதோஷ காலங்களிலேயும் நரசிம்மர் வழிபாடு செய்யலாம். சுவாதி நட்சத்திரத்தன்று வாரம் புதன்கிழமை, அதேபோல் மாதம் வருகின்ற சுவாதி நட்சத்திரத்தன்று மாதத்திலே வருகின்ற 2 பிரதோஷ தினத்தன்றும் நரசிம்ம வழிபாடு செய்பவர்களுக்கு நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை என்று அடிக்கடி சொல்வார்கள். நரசிம்மரை பற்றி பேசும்போதெல்லாம் இந்த வார்த்தையை சொல்வார்கள். ஆகவே நாளை என்பது நரசிம்மனிடத்திலே இல்லை. உடனுக்குடன் நமக்கான நல்ல பலன்களை தருபவர் நரசிம்மர். இந்த நரசிம்மரை வழிபட்டு வாழ்க்கையிலே எல்லா வளமும் நலமும் பெறுவோம். ஓம் நரசிம்மாய நமக, ஓம் நமோ நாராயணாய நமக, ஓம் நம சிவாயா. நன்றி, வணக்கம்.